சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனானதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஆமா, ஒரு குழந்தைக்கே வழி இல்லை ஆபிரகாமுக்கு. ஆனால் உன் சந்ததி இவ்வளவாக பிறக்கும், இந்த ஒரு சந்ததி இவ்வளவாய் பெருகும். எப்படின்னா கடற்கரை மணலை போல வானத்தின் நட்சத்திரங்களை போல உன் சந்ததி பெருகும் என்று ஆண்டவர் சொன்னால் நம்புவதற்கு ஏதுவில்லை, ஆனாலும் நம்பிக்கையோட காத்திருந்தான். சூப்பர்ல, ஒரு குழப்பத்தோட வருது. நம்புவதற்கு ஏதுவில்லை, ஆனால் நம்பிக்கையோட அமர்ந்திருந்தார். அதுதான் ஆபிரகாம். இந்த காலை வேளையில நம்பிக்கையோடு அமர்ந்திருங்க அன்பு சகோதரனே, நம்பிக்கையோடு அமர்ந்திரு அன்பு சகோதரியே. நிச்சயமாய் உன் தொழில தேவனுடைய நாம மகிமைப்படும். நிச்சயமாய் தேவன் உன் வாழ்க்கையில இன்னொரு யூட்டன் போட்டு உன்னை ஆசீர்வதிப்பார், உன் எல்லையை விரிவாக்குவார், உன்னை நிச்சயம் நடத்துவார். எனவே இந்த சில தோல்விகளை பார்த்து துவண்டு போய் போதும் என்கிற முடிவுக்கு வர வேண்டாம். நீங்கள் போக வேண்டிய தூரம், நான் போக வேண்டிய தூரம், நாம் சில காரியத்தை கடக்க வேண்டிய தூரம் அது இன்னும் இருக்கிறது. இன்னும் தேவன் நினைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தின் எல்லைக்குள் நாம் இன்னும் வந்து சேரவில்லை. இப்ப அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவா என்று ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார் 75 வயதுல. அப்ப ஊர் என்கிற கல்லிய தேசத்திலிருந்து, மெசொப்பொத்தேமியாவிலிருந்து, அந்த மிடில் ஈஸ்ட்ல இருந்து ஆபிரகாமை அழைக்கும் பொழுது, அந்த மத்திய ஆசிய பகுதியிலிருந்து ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். உனக்கு அழகிய கானானை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உன் சந்ததி பெருகும் என்று வாக்கு பண்ணுகிறார். இப்போது நம்புவதற்கு ஏதும் இல்லாமல் இருந்தும் ஆபிரகாம் நம்பிக்கையோடு